அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம முடி உதிர்தல் வந்து அதிகமாக பெண்களுக்கு இருக்குது. ஹீட் ஆனாலும் உதிரும், சில இரத்த குறைவானால முடி உதிர்றது இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு எங்கள் வீட்டிலேயே நாங்கள் ஒரு புதுசான சத்தான ஒரு ஃபுட்ஸு நாங்கள் உணவு செய்கிறோம். இதில் வந்து என்னென்ன விதைகள்லாம் வந்து கருப்பு எள்ளுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு சூரியகாந்தி விதை, அதுக்கப்புறம் வந்து பரங்கிக்காய் விதை. இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், எண்ணெய் ஊற்றாமல் லைட்டாக அப்படியே வறுத்துடணும். கறி பிடிக்காத சட்டியில் வறுக்கணும். அதுமாதிரி காரம் சட்டியில் தான் வறுக்கணும். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது காரம் வந்து தொண்டையில் படக்கூடாது. நல்லா வந்து பொன்னிறமாக வறுக்கணும். இது வந்து நம்ம வறுத்தோம்னா அது கெட்டு போகாது. நுணுக்கும் போது நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வறுவல் பண்ணுறோம். எண்ணெய் மட்டும் ஊற்றிடாதீங்க. காலையில் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா வடித்த தண்ணி இருந்துச்சுன்னா வடித்த தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே காலைல வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம்னா உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். உடம்பு சத்தும் கொஞ்சம் ஏறும். ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும். அதுக்காக தான் வந்து நம்ம வந்து காலையில் வெறும் வயிற்றில் பழைய கஞ்சி சாதம் தண்ணியில் ஊற்றி கலந்து குடிக்கணும். நல்லா நல்லது. இல்லைன்னா தயிர் அப்படி கிடைக்கலன்னா தயிரில் கலந்து ஒரு ஸ்பூன் பவுட்ரு போட்டு நல்லா பார்த்துக்கோங்க. வந்து கலர் மாறுது பார்த்திங்கன்னா. இது வந்து பரங்கிக்காய் விதை, சூரியகாந்தி விதை, கருஞ்சீரகம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆலிவ் இலை அந்த விதையும் போட்டுக்கிறோம். பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே வெடிக்கணும், படப்படன்னு வெடிக்க சத்தம் வந்துடணும். வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா தேன் கலந்து இடத்துல அதில் லைட்டாக கலந்து சாப்பிட்லாம். இல்லைன்னா நம்ம தயிர் கலந்து போட்டு ஒரு டம்ளர் அளவு எடுத்து குடிக்கலாம். ரொம்ப நல்லா ஹெல்த்தி. முடி நல்லா வளரும். உடம்பு ரத்தத்தை சுத்தப்படுத்தும். ஓகே வியூவர்ஸ், அனைவருக்கும் தேங்க்யூ. பாய்.